இது வாட்டர் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு. இதில் இருக்க ஸ்பாஞ்ச் வந்து அடிக்கடி போயிடும். அதுக்கு பதிலாக ட்ரெஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷீட் வரும். அதை நம்ம எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். 4 சைடை ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பீஸாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோன்னா நம்ம அதை எப்போயாச்சும் பொரியலுக்கெல்லாம் தேவைப்படும் போது இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததால் துருவி எடுத்த மாதிரி இருக்கும். சீவனா மாதிரியே தெரியாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். டீயை நல்லா சூடு பண்ணிவிட்டு டப்பில் இந்த மாதிரி நம்ம நீட்டாக கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி போடணும். போட்டோன்னா அது இப்படி வரும். எல்லா இடத்துல சுற்றி போடணும். அப்போ இப்படி இருக்கும். பெரிய தாம்பூலத்தட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே இந்த டப்பை வச்சுட்டு லூன பாத்திரம் எல்லாத்தையும் இதில் வச்சோன்னா தண்ணி எல்லாமே அந்த தட்டில் ட்ரெயின் ஆகிடும். மட்டும் இல்லாமல் டப்பில் வைக்கிறதுனால நிறைய பாத்திரமும் வைக்கலாம். வினிகர் இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கிது. இது ரொம்ப விலை கம்மி. இதை இந்த மாதிரி எடுத்துட்டு 2 மூடி டிஸ்பென்சர் இடத்துல ஊற்றணுன்னா போதும். ஊற்றிட்டு டப் க்ளீன் பண்ணோன்னா ஸ்டீல் ட்ரம் ஃபுல்லாக நல்லா அழுக்கு போயிடும். எவ்வளோ நாள் அழுக்காக இருந்தாலும் போயிடும். இதுக்குன்னு லிக்விட்லாம் தேவையில்லை. அது ரொம்ப விலை அதிகம். இது வாஷிங் மிஷின் கம்பெனிக்காரங்களே சொன்னது. இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது உள்ளே தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மூடி இந்த மாதிரி வரும். அதை மூடி நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த மூடியை இந்த மாதிரி டம்ளர் ஜார்லாம் மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.